சட்டத்துல நீ ஆடினதும் உன்னுடைய அரசியல் வெற்றிகள் ஆடினதையும் சமூகவர்களா கருதுகிறேன். இதெல்லாம் அந்த கொக்கி விளங்காம தொங்குதிரை படிச்ச விஷயங்கள். தொங்குதிரை இல்லாம தொங்குதிரை கவனிக்கவும். ஸ்பெஷல் ரூல் பரிசுத்தமானதோட சம்பந்தப்பட்டு கொண்டு இருக்குது. பரிசுத்தமானதா ஸ்பெஷல் ரூல் கவனிக்கப்பட வேண்டும். அதனால போலரா இருக்கிறவர் அவர் ஒரு தனி வெள்ளை உடுத்துக்கொண்டு அடுப்பில் ஒரு கருப்பு பட்டியும் கட்டிக்கொண்டு அவர் ஆராதனை செய்ய கடவன். என்ன ஸ்பெஷல் ரூல் அப்படி இருக்குது இல்ல? அதனால போலர் அப்படி வரையலாது, வரவும் கூடாது. அத ஒரு ரூலா கேளாது ஆராதனை. விளங்குதோ? அதுல ஆசாரியனுக்கு போதகனுக்கு ஒரு ஆராதனை உடுப்பாக ஒரு ஸ்பெஷல் ரூல் பைபிள்ல உடுவதை இல்லை. அதனால இந்த சிஎஸ்ஐ ஆங்கிலிக்கன் மெத்தட்ஸ் அந்த லோ போடுற எல்லாரும் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லுறோம். அவர்களுடைய நினைப்பும் மெச்சாக்களுக்கு அப்படி நினைக்க பண்ணி கொண்டிருக்கிறேன். போதகன் அப்படி ஒரு லோ போட்டு பட்டி கட்டி இருந்தா தான் ஃபாதர் பாஸ்டர். பைபிள்ல ஆராதனையில அப்படி ஒரு ஸ்பெஷல் ரூல் சொல்லப்பட இல்லை. விளங்குதோ? இல்ல அப்படி சொல்லப்படுதா? காட்டக்கூடிய இடங்கள் பழைய ஆராதனை முறை. பிரதான ஆசாரிய வேலையை செய்யாக்க அதுல தரப்பாக அவர் சொன்னபடியே நீ செய்ய போறியோ 12 அந்த மார்க்கவதங்களை எல்லாம் கட்டிக்கொண்டு அவர் போன மாதிரி அந்த மெல்லிய அந்த ரத்தாம்பர உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு அப்படி நிக்க போறியோ. அப்படிதான் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருந்து கொண்டு இருக்குது. நாங்களுக்கும் பழைய அங்க எங்களுக்கு பிரச்சனை தொடங்குது. புதிய உடன்படிக்கையின் கீழே கடவுள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் செய்ய வேண்டாமனே தடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசாரிய முறைமையே அவர் இல்லாமல் ஆக்கிட்டார். அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரிய ஊழியமே தவிர ஆறாந்த முறைமையின்படி ஆசாரிய ஊழியம் இல்லை என்றாச்சு. அதனால ஸ்பெஷல் ரூல் அந்த ஆளு போதகற்ற உடுப்புகளை என்ன உடுப்பு இப்படி அவருக்கு குறிப்பான ஒரு உடுப்பு இல்லை என்று ஆண்டு கொண்டு. அதனால கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த க்ளோக் போடுறது அது ஆராதனைக்காக செய்ய வழி கிடைக்கல. படுபயங்கரமான பாவம் ஆகுது. 2ஆம் கற்பனைக்கு எதிரான பாவம். என்ன உடுப்பு போடுற பாவம். உடுப்பு அவர் சொல்லாத ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். அதான் பாவம். விளங்குதா? அப்ப இப்ப கேள்வி, அப்ப சுபாவம் என்ன பங்கு தாக்கம் செலுத்துது பரிசுத்தமானது? உடுப்பு விஷயத்துல சுபாவம் சொல்லுது எங்களுடைய அம்மனம் தெரியாம மெட்டாக்களுக்கு இடரல் இல்லாம எங்களுடைய மகிமைக்காக நாம வஸ்திரம் தரிக்காம நாம வெள்ளினாலும் பொன்னினாலும் நம்மளை அலங்கரிச்சு கொண்டு ஆராதனைக்கு வராம நமக்கு ஏற்புடைய ஒழுங்கான கிரமமான கவனத்தை சிதறடிக்காத உடுப்புகள் போட்டுறா சரியா? விளங்குதோ? இதுதான் அந்த சுபாவ கதைக்கு. அதான் அந்த நாம கதைக்கிற மனித சுபாவத்தினுடைய சாதாரண பொது முறைகள். அவங்களுக்கு பரிசுத்தமான இந்த விடயத்திலையும் நாங்கள் இப்ப விசேஷ அந்த சட்டத்தையும் பிரயோகிக்கிறோம், அதனால மனித சுபாவத்தையும் பிரயோகிக்கிறோம். ஊழியக்காரண்டா வெள்ளையும் கருப்பும் போடணும் என்றது நம்முடைய கரிஸ்மேட்டிக் பெந்தகோஸ்தியாக்களுடைய ஒரு அல்ல கரிஸ்மேட்டிக் வெள்ளைதான் போடணும். அதுக்கு சில வேளையில ரோமன் கத்தோலிக்க மக்கள் வெள்ளை போட்டு அப்படி வளர்ந்தபடியால அது அவளுக்கா ஜாகில கடைசியில வெள்ளை போட்டா சேர்ச்சில அதான் போதனுக்குரிய அந்த ஆடை அணிகிற முறை என்றது அதுவும் ஆராதனை. மெச்ச நாடுகள் என்னவும் போடுறீங்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமையா இப்படிதான் போடணும். பரிசுத்தமான விஷயங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு முறையை பின்பற்ற சொல்லி எங்க சொல்லி இருக்கிற இந்த கேள்வி கேட்கப்பட வேண்டும். விளங்குதோ? நாங்கள் ஒரு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவுகூர்ந்து கொண்டாடி அவர் எங்களுக்காக பிறந்ததால் எவ்வளவு கடவுள் இரக்கம் வைத்திருக்கிறார். அவருடைய குமாரனுடைய அந்த பிறப்பின் நெற்செய்தியை நாங்கள் எடுத்துக்கூறும் மூலமாகவும் நாங்கள் இந்த புறஜாதியார் மத்தியிலே கடவுள் மனுஷனாய் வந்தார் என்பதை நாங்கள் தெரிவிக்கும்படியாகவும் நாங்கள் கிறிஸ்து பிறப்பு ஆராதனை என்று அந்த நாளிலே ஒன்று செய்வோம் என்று வெளிக்கடைக்க. இப்ப இது பரிசுத்தமான விஷயம். பரிசுத்தமான விஷயம் கடவுளுடைய ஆராதனை. கடவுளுடைய ஆராதனை இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று ஊகிக்கப்படுகிற அந்த நாளில் செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாரா?
எங்க அந்த ஸ்பெஷல் ரூல் சொல்லுது? இதான் கேள்வி. நம்மட அதுக்கு முன்னுக்கு சொன்ன தொகையறால நல்லா தான் இருக்குது. தேவகுமாரன் பிறந்தார், அவருடைய பிறப்பினால் மீட்பை நாங்கள் அறிவித்த, இதெல்லாம் நல்லா கேட்க இருக்குது. ஆனா கடவுள் அந்த நாளில ஒரு ஆராதனை வைக்க சொல்லி ரூல் கொடுத்திருக்கிறார் கேள்வி இல்லையோ? தென் அப்படி செய்யறதெல்லாம் பாவம். உபாகம் 12 கடைசியின்படி அவ்வளவும் பாவம். 10 கற்பனையினுடைய 2வது கற்பனையின்படி அவ்வளவும் பாவம். வேற எந்த காரணமும் கடவுளுக்கு மிஞ்சி ஒரு ஞானியா கலைக்க வேண்டிய தேவையில்லை. எந்த மனுஷனும் பொய்ய, எல்லாரும் முட்டாள்கள். கடவுள் மட்டும்தான் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவர் மட்டும்தான் உண்மை பேசுறாரு. அதனால கிறிஸ்துமஸ்ல என்னென்ன நன்மைகள் செய்யலாம், கிறிஸ்துமஸ் என்ற ஒரு நாளை வைக்கிறதால சபையில என்னளவு பக்தி விருத்தி வரும், ஐயோ சின்ன பிள்ளையிலிருந்து பெரியாக்கள் வரைக்கும் அந்த நாளை எந்த அளவு கடவுளுக்கு டெடிகேட் பண்ணுகிறோம் என்ற மொக்கு கதையோடு தெரிஞ்ச கதைக்கிறதுல ஏனென்றா கடவுளுடைய ஞானத்துக்கு மிஞ்சி கதைக்கிறதெல்லாம் மொக்குத்தனம். கடவுள் சொல்லியிருக்கிறார், வாரத்தின் 1வது நாள் காலமால என்ன ஆராதிக்க வேணும். வேதம் தெளிவா ஸ்பெஷல் கொடுத்திருக்குது. பராமரிப்புல நான் ஏதாவது கோபம் கொண்டு உங்களோட கதைக்கிறான், திருச்சபை கூடும், உபவாசத்தோட சபை கூடும். நாடு கிறிஸ்தவ நாடு கடவுள் அந்த நாட்டு எதிரிகளுக்கு எதிராக வெற்றி அளிச்சிருக்கிறார், நன்றி செலுத்தும்படியாக சபை கூடும் சொல்லி இருக்கிறார். ஸ்பெஷல் ரூல் ஆராதனைக்கு. இதுல விட சபை கூடி வர்றது கடவுள் ஒரு இடத்துல சொல்லையில ரூலும் இல்லை. விளங்குதோ? அதுல கடவுளை ஆராதிக்கிற போது சபையில புதுசா நாம ஆராதிக்கிறதுக்கு நாள் குறிக்கிற கூடாது. ஸ்பெஷல் ரூல் பார்க்கப்பட வேண்டும். அந்த ஸ்பெஷல் ரூல் வார ஓய்வு நாள் ஆராதனை காலை மாலை, அடுத்தது விசேஷித்த அந்த மனத்தாழ்மைப்படுத்தும் நாள் அல்லது நன்றி செலுத்தும் நாள். இந்த 3ஐயும் தவிர சபையை ஆராதனைக்கு கூப்பிடவே இராது. எந்த போதகன், எந்த நாட்டுக்காரன். அதை விட்டு போட்டு நாங்கள் புதிய பெரிய வள்ளிக்கு ஒரு ஆராதனை, நாங்கள் கிறிஸ்துமஸுக்கு ஒரு ஆராதனை, உதாரணத்துக்கு அதை இதெல்லாம் அப்ப என்ன, அந்த ஸ்பெஷல் ரூல பரிசுத்தமானதுகளுக்குள்ள கலப்படமாக்குற அந்த பண்டியும் நாயும் சேர்த்த விஷயங்கள் கெட்ட படுவயங்கரமாக இருக்கிறார். ஆகையால பரிசுத்தமான விடயங்களுக்கு வேதத்தினுடைய ஸ்பெஷல் ரூல் கவனிக்கப்பட வேண்டும். அப்பையும் அதே நேரம் அதனுடைய பொது விதிகள் கவனிக்கப்படுது. மனுஷ அந்த 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 மனித சுபாவம் கவனிக்கப்படுது. திருச்சபை மட்டும் கூட்டம் கூட இல்லை, நாட்டில பாராளுமன்றமும் கூட்டம் கூடுது. சபை அதுவும் சபை கூட இல்ல, பாராளுமன்றம் கூடுறதுக்கும் இன்றைக்கு சபை கூடும். அடுத்த மாதம் சபை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. சபையிடம் கலைக்கிறோம் வேண்டாம், நாம சொல்றோம் சபை என்ற அந்த மெயினான விஷயமே அது ஆண்கள் கூடி கடவுளுக்கு முன்னாக இருந்து அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டு அதுக்கு அடிபணிகிறதனுடைய அந்த பயன்பாடுதான் திரு சபை. அதான் பைபிள்ல எக்லீசியா. அதனால சபை கூடி வருதல், பாராளுமன்றமும் சபை கூடி வருதல்ல சமுதாயத்துக்கு பொதுவான விஷயம், சமுதாயத்துக்கு பொதுவான. அதனால அப்படி கூடி வரேக்கல்ல, அது நாம ஸ்கூல்ல எங்களுக்கு பெற்றோர் கூட்டம் நடைபெறும், அங்கேயும் பெற்றோர் அந்த கூட்டம் என்றது நாம சபை கூடி வரோம். சபை என்று சொல்றது அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்களுக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அழைப்பிதழ். சபை என்று நாம் எக்லீசியான்னு கதைக்கிற இந்த கிரீக் வேர்ட் அழைக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான். அப்ப நீ பள்ளிக்கூடத்தில் பேரண்ட்ஸ் மீட்டிங் அழைக்கப்பட்டாலும் அது சபைதான், நீ கம்பெனி மீட்டிங் அழைக்கப்பட்டாலும் அது சபைதான், நீ நாட்டாட்சி பாராளுமன்றத்துக்கு அழைக்கப்பட்டாலும் அது சபைதான், கடவுள் ஆராதிக்கிறதுக்கு கூப்பிடப்பட்டாலும் சபைதான். அதுல சபை கூடுதல் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு விஷயம் இல்லை, அது மனித நடத்தைகளுக்கும் சமுதாயத்துக்கும் இயல்பாய் அமைஞ்ச ஒரு விஷயம். அந்த சபை கூடல்களில் அவர்கள் கூடைக்குள்ள என்ன மனித நடத்தைய கவனிக்கிறோம், மனித நடத்தை என்ன இயல்பாய் அமைந்தது அல்லது சமுதாயத்துக்கு ஒத்தது என்ன, சமுதாயத்துக்கு ஒத்தது நாங்கள் சொல்லிட்டோம் இந்த கூட்டங்கள் கூடுறாங்க. அதுல மனித நடத்தைகள் என்ன, கட்டாயம் ஒரு டைம் சொல்லப்படணும், இப்ப எல்லாரும் கூடுறது, அது மனுஷத்த நடத்தையே இப்ப ஆறப்போகுது. சிஜி 8 மணிக்கு கூட்டம், நான் 10 மணிக்கு தான் வருவேன், மனுஷ நடத்த அங்க பிழைச்சு போச்சு. அதனால பெற்றோர் கூட்டம் காலை அல்லது விளையாட்டு போட்டி காலை 7:30 ஆரம்பமாகும். மாணவர்களுக்கு பெற்றோர்கள்
7:15 முன்பாக அமர்ந்திருக்கவும் அழைக்கப்பட்டிருக்கணும். இந்த டைமுக்கு 10 மணிக்கு விளையாட்டு போட்டி முடிவடையும். வெயிலுக்கு முன்னுக்கு அதோட முடியுது. அதுல ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் எந்த கூட்டங்களுக்கும் எந்த சபை கூடுறதுக்கும் மனித நடத்தியலுக்கு அவசியமானது. ஆயால பைபிள்ல ஓய்வு நாளில் கூடுவாயா என்று சொன்ன கடவுள் காலை 8 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் காலை ஆராதனையும் மாலை 4 7 வரைக்கும் இரவு ஆராதனை வைப்பா என்று பைபிள் ஒரு இடத்துல சொல்லி அதுல டைம் பைபிள்ல சொல்லப்பட இல்லை. இவ கர்த்தருடைய நாளுக்கு ஆராதனைக்கு வர வேண்டும் என்று சொல்லுது. ஆனா என்ன டைம் என்றது அவ மனித நடத்தைகளால அது ஆளப்பட போகும். மனித நடத்தைகள் எப்படி ஆளப்படும்? அங்க வார பெரியாக்கள், சின்னாக்கள், வயது முதிர்ந்தாக்கள், இட தூரம், இப்படி பல மனித நடத்தைகள் காரணிகளை கருத்துல கொண்டுதான் we will set the time. காலை ஆராதனை மாலை ஆராதனை. ஆனா காலம் எத்தனை மணிக்கு மாலை எத்தனை மணிக்கு பைபிள் ஒரு சொல்ல இல்ல. அது ஜெனரல் ரூலால அல்லது மனித நடத்தைகளுக்கு மனித நடத்தைகளுக்காக ஆளப்பட வேண்டிய மனித நடத்தையால் ஆராதனைக்கு கூடி வரைக்கல அது இல்ல. நாம சபை கூடி வரைக்கல நம்மளுடைய சீட்டிங் ஃபெசிலிட்டி, நாங்கள் உட்கார்ற அந்த ஆயத்தங்கள், நாம சேர் போட போறோமோ அல்லது பால் விரிக்கிறோமோ அல்லது நாம ஏசி ரூம்ல இருக்கிறோமோ அல்லது நாம ஜஸ்ட் ஃபேன் போடுறோமா அல்லது நாங்கள் போதிய ஒளி கொடுக்கிற இடத்துல இருக்கிறோமா அல்லது நாங்கள் வேற மாதிரியான ஒரு மெத்தடை யூஸ் பண்றோமா என்றது மனித. பைபிள் அது ஆராதனையில நீ 50 சேர் தான் போடணும், நீ இந்த ஹோலுக்கு இத்தனை பரப்பா இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருந்தா நீ இத்தனை லைட்ஸ் கூட்டி இருக்கணும், நீங்கள் அதுல கூடைக்குள்ள உங்களுக்கு வயது முதிர்ந்தாக்களுக்கு இப்படியான ஒரு சேர் செட்டப் போட்டு இருக்க வேணும், நீங்கள் பால் குடிக்கிற தாய்மார்கள் அவர்களுக்கு இப்படியான ஒரு சேர்கள் போட்டு அமைச்சிருக்க வேணும், நீங்கள் கொஞ்சம் இள வயசான ஆட்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சீட்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது, மற்றும் குளப்பறி செய்கிற பிள்ளைகளுக்கு பாய போட்டு விடு, இப்படி ஒன்றும் பைபிள் சொல்ல. கூட்டத்துக்கு வந்தா நின்று கொண்டும் கூட்டம் செய்யலாம், இருந்து கொண்டும் கூடலாம். நேர காலங்களை பொறுத்தும் வெற அந்த அழைக்கப்பட்ட ஆட்களுடைய சுபாவ நிலைகளையும் பொறுத்து அவர்களுடைய அந்த இருக்கத்தக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது மனித சுபாவம் படிப்பிக்கிற விஷயம். அதாவது ஸ்பெஷல் லோ ஒன்று சொல்லல, ஸ்பெஷல் ரூல் கதைக்க இல்லை. அதுல ஆராதனையில அத நாங்க சொல்ல அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் வர்ஷிப், ஆராதனையினுடைய அந்த சூழமைவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் மனித சுபாவத்தினுடைய போதனைகளோட அது கட்டாயம் மற்ற ஏனைய சமுதாய கூட்டங்களுக்கும் அது பொருத்தமாக இருக்கும். அதுகள் எல்லாம் அதுக்கு மைக் வைக்கணுமா இல்லையா, எழுந்து கதைக்கிற ஆளுக்கு அவர்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் ஒன்று தேவையா இல்லையா, போடியம் ஒன்று அவசியமா இல்லையா, அது எந்த கூட்டத்துக்கும் அவசியப்படுகிறால் அவை அது அவசியம் இல்லை என்றால் அது தேவையில்லை. குளிர்காலத்தில் எத்தனை மணிக்கு வைக்க போறாய், வெயில் காலத்தில் எப்படி ஆராதனை செய்ய போறாய், இந்த கூட்டம் குளிர்காலத்தில் என்ன மாதிரி வச்சா ஆட்கள் அந்த அழைக்கப்பட்ட ஆட்கள் பங்கு பெற்ற முடியும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமையும், வெயில் காலம் கூடுனா அப்ப அந்த சூழமைவுக்கு ஏற்ற மாதிரி வெயில தணிக்கத்தக்கதா என்னத்தை நாம தேசிக்க தண்ணியோ ஏதோ தோலை வெட்டியோ குடிக்க கொடுத்துட்டு கொஞ்சம் ஆக்களை அந்த சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆக்களை ஆறுதல் படுத்தலாமா, அது வேற நாம அதை கொஞ்சம் கூழ் மிக்ஸ் பண்ணி நாம கொடுத்தா அவளுக்கு சுவாத்தியமா இருக்குமா. இது குளிர்காலத்துல நாம பாலை நிப்பாட்டி போட்டு வேண்டா குளிர் கூடி வாயு பிரச்சனை வந்துடும் அதை நிப்பாட்டுறதா, இது எந்த கூட்டங்களுக்கும் மனித நடத்தைகளுக்கும் சமுதாயத்துக்கும் பொதுவானது. இந்த விஷயங்கள் எது படிப்பிச்சு கொண்டிருக்கிறது? சுபாவம். இதைத்தான் புலனறிவும் பகுத்தறிவும் என்று நாங்கள் சொல்லுவோம். புலனறிவும் பகுத்தறிவும் போதிக்கிற இந்த விடயங்கள்ல அது பரிசுத்தமானதா இருந்தாலும் அதுவும் செல்வாக்கு செலுத்திக் கொண்டு இருக்குது. அப்படின்னா நாமள விளங்கிக் கொள்வது ஆராதனையோ அல்லது பரிசுத்தமான விடயங்களில் கடவுள் சொல்லி இருக்கிறது மட்டும்தான் செய்யப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அது விசேஷமா அந்த ஏரியாவை எங்களோட முற்பிதாக்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த 2 ஏரியாவும் படுபயங்கரமா வரலாற்றில் குழப்பி அடிச்சு
அது பாவம் செய்ய பண்ணப்பட்டிருக்குது. ஒன்று ஆராதனை, அடுத்த சபை ஆட்சி. சபை ஆட்சிக்கு என்ன தகுதியுடையால் சபை ஆட்சி செய்யலாம் என்று விசேஷ சட்டம் சொல்லிக் கொண்டிருக்குது. உதாரணத்துக்கு 1 தீமோத்தேயு 3 குடும்பத்தார தெரியாது சபையானவன் ஆகல குடும்பக்காரன் இல்லாதவர்கள் சபையை ஆட்சிக்கு வரையலாம். ஆகல போப்புல இருந்து அந்த காலத்தில் இருந்த சுவாமிமார் ஒருவரும் சபை ஆள வரையலாது, அவர் சபை ஆளவே செய்ய இயலாது. விசேஷ ரூல், ஸ்பெஷல் ரூல். ஆளுகிறவர் கலைக்கப்பட்டிருக்கிற அந்த பழைய ஏற்பாட்டு சபையோ புதிய ஏற்பாட்டு சபையோ அல்லது சபைக்கண்டு அழைக்கப்பட்டிருக்கிற ஆளுகிறதுக்காக எல்லாரும் ஆண்கள். அது ஸ்பெஷல் ரூல். பெண் அறையலாது. இதெல்லாம் விசேஷமான ரூல்கள் சபை ஆட்சியோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதில் பரிசுத்தமான விஷயங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ரூல் எல்லாம் அப்ளிகபிள் ஆகுது. ஆனா மனித நடத்தைகளோட சம்பந்தப்பட்டு மற்ற ஏனைய சமுதாயங்களுக்கும் அது இப்படி ஒரு கூட்டம் வச்சா இப்படி ஒரு ஆட்சி வச்சா இது இருக்கத்தான் வேணும் என்றா அது அதுல இருந்தே ஆகணும். இல்லாட்டி மனித சுபாவம் இல்லாமல் ஆகிப்படுது. நாங்கள் சபை என்னுடைய ஒரு முக்கியமான மிஷனரி பயணத்துக்கு நாங்கள் சபையால அனுப்பப்பட்ட அந்த மிஷனரியினுடைய ரிப்போர்ட், அவர்கள் வெற்றினம் இந்த இலங்கைக்கு நாங்கள் அதுக்காக சபை கூடி நாங்கள் அந்த ரிப்போர்ட்டை பெற்று நாங்கள் கடவுளுடைய அந்த வல்லமே மகிமையை நாங்கள் அனுபவிக்க கூடி வருவோம். ஏன்னா சபை கூடி வந்தது புதிய ஏற்பாடு காட்டுது. பவுலும் பர்னபாவும் மிஷனரி கூடிய முடிச்சு வந்து என்ன என்ன ரிப்போர்ட் அறிக்கையை கொடுக்க சபை கூடி வந்துச்சு. அயல அது கூடி வரணும்டா வந்ததும் வராம ஏர்போர்ட்ல இருந்து இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தல. அயல அந்த மனித சுபாவம் வந்து வேலை செய்யுது. பகுத்து அறிவும் புலன் அறிவும் வேலை செய்யுது. வந்தவங்க கொஞ்சம் களைப்பாரி சரியா இருந்து அவங்களை ஏதாவது எழுதி கொண்டு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் டைம் வந்து கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நேரங்கள் ஒதுக்கப்படுது. அயல சபை ஆட்சிக்கும் ஏனைய ஆட்சிகளுக்கு பொதுவாயிருக்கிற அந்த இயல்பான சுபாவம் போதிக்கிற விஷயங்கள் அந்த பொருந்தி வருகிறது. ஆவியினுடைய பலத்தில் எங்களுக்கு டைம் இல்லாட்டி வந்ததும் இல்லாம நாங்கள் செய்வோம். இது ஆவியில் ஒரு கூட்டம் நடத்த தேவையில்லை. அதான் மற்ற முட்டாள் குரூப் செய்தது அந்த காலத்திலே. அதுல கவனிக்க வேணும். ஆவி ஆவி என்று சொல்லி மனித சுபாவத்தினுடைய இயல்பாய் அமைந்ததுகளே தள்ளிவிட்ட ஒரு குரூப். அடுத்தது சட்டமே ஸ்பெஷல் ரூலே இல்லாம மனுஷ ரூல்களை ஏற்படுத்தி கடவுளுடைய ஆராதனையை கடவுளுடைய சபையாட்சியை நாசப்படுத்தினேன் இருக்கிறோம். கவனம். ஆகையால நாங்கள் அந்த பரிசுத்தமானதுகளுக்கு செண்டுமே தாக்கம் செலுத்த மறக்க வேண்டாம். பரிசுத்தமானது வேதத்தால் மட்டும்தான் என்றா அப்ப என்ன டைம்? பைபிள் என்ன டைம் இருக்குது? அல்லது எந்த இடத்துல கூடணும் என்று பைபிள் சொல்லுது? அல்லது சபை ஆராதனைக்கு வந்து வந்து எப்படிப்பட்ட அந்த ஒழுங்கமைப்புகள் செய்யப்படும் பைபிள் என்ன சொல்லுது? அதுல வேதம் போதுமானது என்று கதைக்க வழி கிடைக்கல. பரிசுத்தமான விடயங்களுக்குள்ள கூட சுபாவ சட்டத்தை உள்ளடக்கிதான் வேதம் போதுமானது. அதை நாம விளங்க வேண்டும். விசேஷமான சட்டங்கள் அங்க பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே நேரம் நாங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களோட சம்பந்தப்படைக்கல இரண்டாவது குரூப், அதுக்கு வேதத்தினுடைய பொது விதிகள் பயன்படுத்தப்பட தொடங்குது. அங்கேயும் பைபிள்ல அதெல்லாம் சமுதாயத்துக்கு மொத்தானே அதில் நாங்கள் மனுஷன் நடக்கியால மட்டும்தான் ஆளுவோம் கதைச்சிடக்கூடாது. அங்கேயும் வேதம் போதும். ஆனா வேதம் எப்படி போதும்? ஜெனரலா போதும், பொது விதிகளின்படி போதும். எப்படி பொது விதிகளின்படி அங்க போதும், அது என்ன அங்க போதுமானதுன்னு சொல்றோம். அதை இப்ப நாம பார்க்கல. எங்களுக்கு எங்களோட முற்பிதாக்கள் கொடுத்த அந்த பிபிலிக்கல் ரெஃபரன்ஸை கவனிச்சு பாருங்க. இதுக்கு 1 கொரிந்தியர் 11 1 கொரிந்தியர் 14 எங்களுக்கு கொடுபட்டு இருக்குது. இந்த பொது விதி